ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு முப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேங்க. 3 வகையான பருப்பு சேர்த்து சாம்பார் வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய், சுரக்காய் போட்டு. இதுக்கு நான் பாசிப்பருப்பு 1/4 கப்பு சேர்த்துருக்கிறேன். தட்டைப்பருப்புங்க, அது நான் செகண்ட் டைம் சேர்த்தது தட்டைப்பருப்பு. தட்டைப்பயிர்லேருந்து உடச்சி எடுத்த தட்டைப்பருப்பு. துவரம்பருப்பு 1/4 கப்பு. 3மே சேர்த்து விசில் விட்டுறலாம். நான் காய் முருங்கைக்காயும் சுரக்காயும் சேர்த்துக்கிறேன். ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். வதக்கி விட்டுட்டு சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது 2யும் போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு, மிளகாத்தூள், சாம்பார் தூள் 1½ ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். வேக விட்டுக்கலாம். அது வெந்தோன்னே நம்ம பருப்பு எடுத்து கொட்டிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இந்த மாதிரி 1/2 வேக்காடு வெந்தோன்னே நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து கொட்டிடலாங்க. இந்த முப்பருப்பு சாம்பார் டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லா டிஃபனுக்குமே நல்லா இருக்குங்க. இந்த உடைச்ச தட்டை பருப்பு நான் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இது தட்டைப்பயிரில் எடுத்த தட்டைப்பருப்புங்க. அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இந்த சாப்பாட்டுக்கும் இது வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு தான் வச்சுருக்கிறேன். தேங்க்யூ.